ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 363, அதாவது இந்த பகுதியினுடைய 30வது மற்றும் கடைசி வேதவினாவுடைய பகுதி. அதற்கு செல்லும் முன்னதாக 360, 61 இந்த வேதவினாவுடைய பகுதிக்கான பதிலை நாம் பார்க்க போகிறோம். 360வது வேதவினாவுடைய பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வி, பாவம் என்றால் என்ன? முதலாவது கேள்வி. விடை 1 யோவான் 3:4, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இரண்டாவது கேள்வி, பரிசுத்தவான்கள் யார்? விடை வெளிப்படுத்தல் 14:12 இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்களும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதின் அடையாளம் என்ன? யோவான் 14:15, என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான்காவது கேள்வி, பிரமாணத்தில் ஒன்றை மட்டும்தான் மீறினேன், ஆனாலும் எனக்கு பேர் என்ன? யாக்கோபு 2:10, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி. ஐந்தாவது கேள்வி, சிருஷ்டிப்பின் அடையாளம் என்ன? யாத்திராகமம் 31, 15, 16, 17 தேவனுடைய ஓய்வு நாள். ஆறாவது கேள்வி, எல்லா மனுஷர் மேலும் ஒரு கடமை உண்டு, அது என்ன? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். பிரசங்கி 12:13. ஏழாவது கேள்வி, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது பாரமானதா? இல்ல, பாரமானதல்ல. 1 யோவான் 5:3. எட்டாவது கேள்வி, நியாயப்பிரமாணத்தின் வேலை என்ன? ரோமர் 7:7 அங்கே பாவம் என்ன என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒன்பதாவது கேள்வி, 10 = 1 + 1. ஆண்டவர் 10 பிரமாணங்களை கொடுத்திருந்தார். அதை புதிய ஏற்பாட்டிலே 2 பிரமாணங்களை அது சுருக்கமாக சொல்லி இந்த 10 பிரமாணங்களும் இந்த பிரமாணத்துக்குள் அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். 10வது கேள்வி, இயேசு கடைசி பரியந்தம் கீழ்ப்படிந்தாரா? பிலிப்பியர் 2:8, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். 361வது வேதவினாவுடைய பகுதியினுடைய பதிலை நாம் இப்பொழுது பார்த்து விடுவோம். தலைப்பு, பழமொழியில் நபர். பழமொழியில் ஒரு நபர். முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி, யானைக்கும் அடி சறுக்கும். விடை தாவீது. தாவீது அவ்வளவு பெரிய உத்தமனா இருந்த பொழுதிலும் அவர் என்ன செஞ்சாரு? பாவத்தில் விழுந்த அனுபவம். இரண்டாவது கேள்வி, தன்வினை தன்னை சுடும். விடை ஆமான். அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே தூக்கி போடப்பட்டான். மூன்றாவது கேள்வி, பதறாத காரியம் சிதறாது. விடை ஆபிரகாம். தன் மகனை பலியிட செல்லும் பொழுது அவர் பதறவில்லை. நான்காவது கேள்வி, ஆடத் தெரியாதவனுக்கு தெரு கோணலாம். விடை ஆதாம். செய்த பாவத்துக்கு அங்கே சாக்கு போக்கு சொன்ன அனுபவம். ஆதாம் ஏவாள் இருவரையும் எடுத்துக்கொள்ளலாம். ஐந்தாவது கேள்வி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். யோசேப்பு பஞ்சம் வருகிற நேரத்திலே ஞானமாய் செயல்பட்ட அனுபவம். ஆறாவது கேள்வி, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குத்தான். விடை எலியா தீர்க்கதரிசி. அங்கே போஜனம் கிடைக்கும் பொழுது சாப்பிட்டு படுத்து தூக்கி கொண்டிருந்தார், அவருடைய திட்டத்தை உணராமல். அப்பொழுது தூதன் எழுப்பி அவர் அனுப்புறதை பார்க்கிறோம். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குத்தான். ஏழாவது கேள்வி, சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. விடை ஏரோதியாளின் மகள். யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்று சொன்ன பொழுது அப்படியே போய் கேட்டதை பார்க்கிறோம். எட்டாவது கேள்வி, சிறு துரும்பும் பல் குத்த உதவும். விடை சிம்சோன். சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்று போட்டான். 9வது கேள்வி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? விடை ஏசா மற்றும் மரியாள் சம்பவம். அதாவது அங்கே பரிமள தைலத்தினால் ஆண்டுடைய பாதத்தை துடைத்த பொழுது யூதாஸ் என்ன சொல்றாரு? இது நிறைய பணத்துக்கு வித்து ஏழைகள் கொடுத்திருக்கலாமே அப்படி சொல்லி சொல்றாரு. 10வது கேள்வி, சுத்தம் சுகம் தரும். அங்கே எஸ்தர் ராஜ் சமூகத்திலே அழைக்கப்படும் பொழுது சுத்திகரித்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். 11வது கேள்வி, நெருப்பில்லாமல் புகையாது. விடை யூதாஸ். உங்களில் யார் காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் அடையாளத்தை சொல்லும் பொழுது நானோ என்று சொல்லி யூதாஸ் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். நெருப்பில்லாமல் புகையாது. அந்த உள்ளத்துல அந்த குற்ற உணர்வு இருந்ததுனால அவர் அப்படியே பதறாரு. 12வது கேள்வி, முயற்சி திருவினையாக்கும். விடை இயேசுவினிடத்தில் நியாயம் கேட்டு வந்த அந்த ஸ்திரீ. என்ன, தனக்கு இருந்த பிரச்சனைகள் எனக்கு தீர்வு காணணும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட நியாயம் கேட்டு வந்த அந்த ஸ்திரியை நம்ம சொல்லலாம். ஓகே, இப்படியா 12 கேள்வி கேட்கப்பட்டது. நான் ஏற்கனவே அறிவித்தது போல உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும்.
2 பகுதிகளுக்கும் அப்படித்தான். நான் ஏற்கனவே என்ன சொன்னனோ அதே போல மதிப்பெண் வழங்கப்படும். இப்பொழுது 363வது வேத வினாடி பகுதிக்கு செல்லுவோம். 362வது வேத வினாடி பகுதியினுடைய பதில் 364வது வேத வினாடி பகுதியிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். 363வது வேத வினாடி பகுதியின் தலைப்பு தயக்கம். வேதத்திலே பல காரியங்களுக்காக தயக்கம் அடைந்தவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். முதலாவது கேள்வி, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா என்று சொல்லிவிடுவேன். அதற்குள்ளாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மதிப்பெண் அடியேன் நான் நன்றாக ஆராய்ந்து உங்களுக்கு தகுந்தபடி நான் கொடுப்பேன். சரிங்களா? முதலாவது கேள்வி, நடக்க தயக்கம். சரிங்களா? நடக்க தயக்கம், புதிய ஏற்பாடு. 2வது கேள்வி, பேச தயக்கம், பழைய ஏற்பாடு. 3வது கேள்வி, ஓட தயக்கம். ஓட தயக்கம், ஓடுவதற்கு தயக்கம், பழைய ஏற்பாடு. 4வது கேள்வி, அனுப்ப தயக்கம். அனுப்ப தயக்கம், பழைய ஏற்பாடு. 5வது கேள்வி, கொடுக்க தயக்கம், பழைய ஏற்பாடு. கொடுக்க தயக்கம். 6வது கேள்வி, போக தயக்கம், அதாவது போவதற்கு தயக்கம், பழைய ஏற்பாடு. 7வது கேள்வி, அழைக்க தயக்கம், அழைப்பதற்கு தயக்கம், புதிய ஏற்பாடு. 8வது கேள்வி, சந்திக்க தயக்கம், சந்திக்க தயக்கம், புதிய ஏற்பாடு. 9வது கேள்வி, பார்க்க தயக்கம், புதிய ஏற்பாடு. 10வது கேள்வி, கீழ்ப்படிய தயக்கம், புதிய ஏற்பாடு. கீழ்ப்படிய தயக்கம், புதிய ஏற்பாடு. இந்த 10 கேள்விகளும் வெவ்வேறு சம்பவங்களா இருக்க வேண்டும். சரிங்களா? ஒரே சம்பவத்தை உள்ளடக்கி சொல்லக்கூடாது, வெவ்வேறு சம்பவங்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, ஒரு நபர் மறுமுறை கூட வரலாம், ஆனால் எல்லா சம்பவங்களும் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் ஞாயிறு இரவுக்குள் அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம் அனைவரையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.